ரியலி நம்ப மாட்டீங்க, ஒரு த்ரெட்டு கூட கீழே விழாமல் அழகாக நின்னுது. எனக்கு இதில் 100% சாட்டிஸ்ஃபைட். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு சோயிங் த்ரெட் ஸ்டாண்ட் வாங்கணும்னு நான் தேடிட்டு இருக்கும்போது தான் நான் இந்த ஸ்டாண்டை பார்த்தேன். ஸோ இந்த ஸ்டாண்டில் எத்தனை த்ரெட் வந்து போட முடியும், அதே மாதிரி எந்த த்ரெட்டு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும், ஸ்டாண்டோட ப்ரைஸ் எங்கே வாங்கினேன், எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வால் ஹேங்கிங்காகவும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இப்படி டேபிள் மேலேயும் அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணுனாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஸ்டாண்ட். இது வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அமேசான் லிங்க் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு தரேன். இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இந்த 2 ஸ்டாண்டுக்குள்ளே நம்ம வந்து தேவையான த்ரெட்ஸை நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும். இதை வால் மவுண்ட்டும் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேபிளில் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நிற்க வைக்கணுனாலும் தாராளமாக நிற்க வைக்கலாம். இந்த மாதிரி இன்டர்லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாலில் மாட்டும் போது நல்லா நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 த்ரெட் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் த்ரெட் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த த்ரெட் பாக்ஸில் இருக்க த்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ்டாக நான் இங்கே வைக்க போகிறேன். இந்த ஒரு ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 210 த்ரெட் வரைக்கும் நம்ம ஆர்கனைஸ்டாக வைக்க முடியும். ஒரு பாக்ஸில் இப்போ நம்ம எடுத்திருக்க ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து 150 த்ரெட்டு தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு லைனை விட்டு ஒரு லைன் வச்சேன். ஸோ ஆல்டர்னேட் லைனில் வைக்கும்போது என்னால் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண முடியுது. ஸோ பக்கத்தில் வைக்கும்போது, அதாவது கரெக்டாக ரோ பை ரோ பர்ஃபெக்டாக வச்சேன்னா எல்லாமே ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு ரோ ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ரோ கேப் விட்டுட்டு அடுத்த ரோ ஃபில் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ்டாக எல்லாமே எல்லா ரோவும் ஃபில் பண்ணணுன்னா ஒரு பாக்ஸ் இல்லை 1.5 பாக்ஸ் ஆஃப் த்ரெட் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ 1 by 1 இதில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிற பாக்ஸை வந்து த்ரெட்ஸ் எல்லாம் அழகாக நீட்டாக அடுக்கியாச்சு. இதில் வேணால் உங்களுக்கு கலர் ஷேட் படி பொறுமையாக பிங்க் கலர், ஒயிட் டோன்ஸ், லாவெண்டர் டோன்ஸ், ப்ளூ டோன்ஸ் எல்லாம் நீங்கள் டோன் அந்த த்ரெட் அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இது ஆர்கனைஸ்டாகவும் நீங்கள் அடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து அடுக்கி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு சூப்பராக அழகாக ரியலி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. டக்குன்னு நம்ம த்ரெட் எடுக்கும்போது எந்த த்ரெட் எப்படி எந்த கலர் நம்ம எடுத்து பார்க்காம தூரத்துலேருந்து பார்க்கும்போது இதோட வியூ வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. கண்ணுக்கு எல்லா த்ரெட்டுமே வந்து நீட்டாக தெரியுது. ஸோ இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எல்லா த்ரெட்டு கலர்ஸும் வந்து பக்காவாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு என்ன கலர் த்ரெட் வேணுமோ எடுத்துகிட்டு நம்ம இப்படி அழகாக நீட்டாக வச்சிடலாம். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே காமனாக பார்த்தா கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, நிறைய த்ரெட் பிராண்ட்ஸ் வந்துருச்சு. எந்த த்ரெட் பிராண்ட் பர்ஃபெக்டாக இருக்கோ பார்த்திங்கன்னா ஸ்பேட் பாலி, இந்த ஸ்பன் பாலிஸ்டர் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா த சூப்பர் பிராண்ட் டு பை. நிறைய த்ரெட் பிராண்ட் வந்துச்சு. ஆனால் இந்த த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அறாது. அடிக்கடி வந்து த்ரெட்டு அறுந்து போகுதுன்னா மிஷினோட ப்ராப்ளம் இருக்காது, மைட் பி த்ரெட்டோட ப்ராப்ளமாகவும் இருக்கும். ஸோ த்ரெட்டை மாற்றி பாருங்கள், ப்ராப்ளம் மைட் பி சால்வ். இப்போ பார்த்தீங்கன்னா வாலில் வந்து 2 ஆணி அடித்து நீட்டாக மாட்டிட்டேன். கரெக்டாக என் மிஷினுக்கு மேலே இதை மாட்டியிருக்கேன். அந்த வாலே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நான் ஒரு மட்டும் தான் மாட்டி காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணால் பக்கத்தில் இன்னொன்று நம்ம மாட்டிக்கலாம். ஒரு வேளை நான் எங்கள் வீட்டில் வந்து வால்லாம் அடிக்கக்கூடாது, ஃப்ளாட்ஸ் மாய் அப்பார்ட்மெண்ட் மாய் ஏரியாவில் இருக்கவங்க வால்ஸில் வந்து ஆணி அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கீழே 2 ஸ்டாண்டை வச்சு ஒரு பிளேட்டை வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிங்க. அது பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டாண்டை இது மாதிரி வச்சுட்டு இதுக்கு டேகும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் டேகுக்காக கடையில் அலைய தேவையில்லை. இந்த டேக் வச்சு இதில் கொடுத்துருக்க அந்த ஹோலை கனெக்ட் பண்ணுற மாதிரி இதை டேக் பண்ணிட்டோன்னா நல்லா ஃபர்மாக ஸ்டெடியாகவே நிற்கிது. த்ரெட்ஸு ரியலி நம்ப மாட்டீங்க, ஒரு த்ரெட்டு கூட கீழே விழாமல் அழகாக நின்றுது. எனக்கு இதில் 100% சாட்டிஸ்ஃபைட். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 ருபீஸில் நான் வாங்கியிருந்தேன். கீழே அமேசான் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். வாலில் அடிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கட்டிங் டேபிள் கீழேயோ இல்லை மிஷினுக்கு கீழேயோ வைக்கும்போது ரொம்ப நீட்டாக அழகாக நம்ம டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். See you next time. Take care. Bye-bye.